தாவேக மாநாட்டு திடலில் நிறுவப்பட்ட கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். தொடர்ந்த விவரங்களை வழங்கலாம். மதுரை பாரபத்தியில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. காவல்துறை சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பாதுகாப்பு நெறிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாளை விஜய் கொடி ஏற்றுவதற்காக 100 அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள். அந்த முயற்சியில் அதாவது கிரேன் மூலமாக 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி நடைபெற்று வந்த பொழுது அந்த கிரேன் அருந்து அந்த கிரேனினுடைய உயர் அருந்து 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் கீழே விழுந்தது. கீழே விழக்கூடிய இடத்திலே ஒரு கார் நின்றது, இனோவா கார். அந்த இனோவா கார் அப்பளம் போல நொறுங்கி இருக்கின்றது. அந்த அளவு தற்பொழுது அந்த கொடி கம்பத்தினுடைய எடை தாங்காமல் கார் நொறுங்கி இருக்கின்றது. அருகே இருந்தவர்கள் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் தலைதெறிக்க ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. திடீரென்று நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்தின் காரணமாக அங்கிருந்தவர்கள் தற்பொழுது செய்வதறியாது சிகிச்சைக்கின்றனர் என்று சொல்லக்கூடிய விதமாக யாரும் எதிர்பாராத நேரத்திலே இந்த விபத்து நடந்திருக்கின்றது. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் மாநாடு நடைபெற்ற பொழுதும் இதே போன்று பிரம்மாண்டமாக ஒரு கொடிக்கம்பத்தை நிறுவி இருந்தார்கள். தற்பொழுதும் 100 அடி உயரம் கொண்டதாக இந்த கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இன்று காலை அதற்கான பள்ளம் தோண்டப்பட்டு அதன் பிறகு கொடிக்கம்பத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியிலே தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கிரேன் மூலமாக அந்த கொடிக்கம்பம் மேலே நிமிர்த்தி நிற்க வைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த கிரேனில் இருந்து வரக்கூடிய அந்த உயர் என்று சொல்லக்கூடிய விதமாக அந்த இரும்பு கம்பியில் ஏற்பட்ட பழுது காரணமாக அது கீழே விழுந்திருக்கலாம் என்று இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது முதல் கட்டமாக தெரிந்து கொள்கின்றது. அதே நேரம் அங்கே ஏற்கனவே பாதுகாப்பு பணியிலே ஏராளமான காவல்துறையினர் இருக்கின்றார்கள். அவர்களும் உடனடியாக வந்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தீயணைப்பு துறையினரும் முன்கூட்டியே பணிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அவர்களும் இந்த மீட்பு பணிக்கு உடனடியாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பமாக அது அமைக்கப்பட்டு வந்த நிலையில் தான் தற்பொழுது கீழே விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இன்று காலைதான் இந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கான பள்ளம் தோண்டப்பட்டது. அது குறித்த காட்சிகளை எல்லாம் நேரலையில் நாம் வழங்கியிருந்தோம். அந்த பள்ளம் தோண்டப்பட்டது. அதன் பிறகு அந்த பள்ளத்திலே கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. கிரேன் வரவழைக்கப்பட்டது என்று அந்த காட்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் யாரும் எதிர்பாராத விதமாக இந்த 100 அடி உயரம் கொண்ட இரும்பு கம்பியாலான இந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்திருக்கின்றது. கொடிக்கம்பம் கீழே விழுந்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விரைவில் தெரிய வரும். ஒருவேளை இந்த பள்ளத்தினுடைய அளவு போதுமானதாக இல்லாமல் இருந்ததா அல்லது கிரேனில் இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஒயர்கள் இரும்பு ஒயர்களில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக 100 அடி உயரம் கொண்ட இந்த கொடிமரம் கீழே விழுந்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதே நேரம் நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றிக் கழகத்தினர் அங்கே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த பதாகை நிறுவுவது உள்ளிட்டவற்றிலே அவர்களும் தற்பொழுது அங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.